ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2009 கிறிஸ்டோபர் ஸ்மித் அப்படிங்கிற இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில் ஃபிலிம் ட்ரையாங்கிள் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் திரைப்படம் அப்படின்ட்டு. ஸோ சில பேர் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன் இந்த திரைப்படம் ஒரு டைம் லூப் திரைப்படம் தான். ஸோ இந்த திரைப்படத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு மைண்டே தேவைப்படும். ஸோ அப்படின்னு திரைப்படத்துல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் திரைப்படம் ரொம்பவே முழுசா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க இந்த ட்ரையாங்கிள் படத்தோட கதைக்குள்ள போகலாம். அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையில இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஜெஸ்ஸோட பையன் டாமி, ஜெஸ்ஸோட ஃப்ரெண்ட் கிரெஜ், அந்த கிரெஜ் கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன் வெக்டர், கிரெஜோட ஸ்கூல்மேட் டவுனியோட வைஃப் ஷாலியோட ஃப்ரெண்ட் ஹேத்தர். ஸோ இந்த 7 பேர் அந்த திரைப்படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர். சரி இப்போ வாங்க ட்ரையாங்கிள் படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஜெஸ்ஸுக்கு பிறந்திருக்க பையன் பேர் தான் டாமி. ஸோ அந்த டாமி பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் அப்படின்னு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ இந்த நோயால் பாதிக்கப்பட்டவனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸுக்கு டாமி மேலே ஒரு விதமான வெறுப்பு கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஜெஸ் டாமியை கூப்பிட்டுட்டு காரில் எங்கேயோ போகிறாங்க. ஸோ இப்போ சீன் இதோட கட்டாது. ஸோ இப்போ ஜெஸ் கிரெச்சை மீட் பண்ணுறதுக்காக ஹார்பருக்கு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டாமி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கிரெச் கேட்குறாரு எங்கே உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஜெஸ் சொல்கிறாங்க ஸோ நான் என்னோட பையனை ஸ்கூலில் விட்டான்ட்டு அப்படின்னு. ஸோ இப்போ கிரெச்சும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடல்லே ஏதாவது ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸையும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 பேரும் ஸோ கடலில் பார்ட்டி பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த போட்டுக்கு போன ஜெஸ் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஸோ அவரோட நினைவுகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேகம் கருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மழையும் பார்த்தீங்கன்னா பலமாக பெய்யுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட போட் கவுந்துருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அந்த கவுந்த போட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேத்தர் மட்டும் எழுதுறாங்க. ஸோ மற்ற 5 பேர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. இப்போ ஜெஸ், கிரெச், ஷெல்லி, டவுனி, விக்டர் இவங்க 5 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கரைக்கு போகிறதுக்காக ரொம்பவும் போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கப்பல் வருது. ஸோ அந்த கப்பலில் பார்த்து ஹெல்ப் சொல்லி கத்துறாங்க. ஸோ அந்த கப்பலில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த கப்பலில் இருக்கிற நபர் இப்போ ஓடி போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க 5 பேரும் அந்த ஷிப்புக்குள்ளே ஏறி போகிறாங்க. ஸோ அந்த ஷிப்பை சுற்றி பார்க்குறாங்க. ஸோ அந்த கப்பலில் யாருமே இல்லை. வெறும் தனியாக கைவிடப்பட்ட ஒரு கப்பல் மாதிரின்னு தெரியுது. ஸோ இப்போ அந்த கப்பலுக்குள்ளே போன ஜெஸ்ஸுக்கு ஒரு விதமான ஃபீல் கிரியேட் ஆகுது. அதாவது தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை பற்றி கிரெச்சிட்ட சொல்கிறாங்க. ஸோ கிரெச் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு புயல் இருந்ததுனால உனக்கு இந்த மாதிரி இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஸோ இப்போ அவங்க 5 பேரும் அந்த கப்பலை சுற்றி பார்க்குறாங்க. ஸோ வீட்டுக்கு போய் ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸோட சாவி கீழே கிடக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெஸ் இப்போ முதல்ல இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி ஜெஸ்ஸோட சாவி இருக்குன்னு சொல்லி தெரில. ஸோ இருந்தாலும் அதை யாரும் கண்டுக்காம இப்போ மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அதாவது ஜெஸ்ஸும் கிரெச்சும் தனியாக இருக்காங்க. விக்டர் தனியாக இருக்கான். டவுனி ஷெல்லியும் தனியாக இருக்காங்க. ஸோ இப்போ கிரெச்சும் ஜெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நடந்து போய் ஒரு ரூமுக்கு போகிறாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ரத்தத்தில் எழுதிருக்கு. அதாவது தியேட்டருக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் ஷெல்லியும் டவுனி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் டாட் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளட் டாட்டை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்க தியேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ ஜெஸ் கிரெச்சுக்கிட்டே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இந்த இடத்துல எனக்கு ஏதாவது மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் கிரெச் பார்த்தீங்கன்னா ஜெஸ் சொல்கிற எந்த விஷயத்தை கேட்க முடிக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜெஸ் தனியாக புரிஞ்சு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெக்டர் ஜெஸ்ஸை தேடி வராரு. வெக்டர் தலையில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஸோ யாரை அவர் அடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விக்டர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜெஸ் வெக்டர் தள்ளி வராங்க. ஸோ அங்கே இருக்க ஃபர்னிச்சர் அடிச்சு வெக்டர் இறந்து போயிடுறாரு. ஸோ இதனால ரொம்ப பயந்து போன ஜெஸ் அந்த இடத்துல ஓடி தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. ஸோ தியேட்டருக்குள்ளே போனால் கிரெச் இறந்து கிடக்குறாரு. ஸோ கிரெச்சோட புடங்கு பக்கத்தில் ஷேலியும் டவுனியும் இருக்காங்க. இப்போ ஷேலி ஜெஸ்ஸை பார்த்து திட்டுறாங்க. ஸோ நீ தானே உனக்கு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ தான் வந்தேன். ஸோ நான் இவ்வளோ பார்த்தீங்கன்னா விக்டர் கூட இருந்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்டர் மறந்து கிடக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் யாருமே தெரியாத ஒரு மர்ம மனுஷன் ஸோ அவன் தலையில் பார்த்தீங்கன்னா துணியை வச்சு கட்டியிருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டவுனி ஷேலி கொண்டுறான். ஸோ இப்போ ஜெஸ் மட்டும் அந்த மர்மனவர்கிட்ட தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கான். ஸோ ஓடி போன அவன் ஸோ அந்த மர்மனவரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ அந்த மர்மனவர்கிட்ட அந்த புல்லட்டும் காலியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மர்மனவனும் ஜெஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜெஸ் தாங்கிட்ட இருக்கிற குழாயை எடுத்து ஸோ அந்த மர்மனவரை அடிக்கிறான். ஸோ அந்த மர்மனவர் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோட எச்சில் போய் நின்றுட்டு வார்த்தை சொல்கிறான்.
அதாவது வந்து ஸோ நீ வீட்டுக்கு போனா ஒரே ஒரு வழியா இருக்கு, அதாவது உன்னை தேடி வர எல்லாரையும் வந்து நீ கொல்லணும், இந்த போட்ல வந்து யாரையும் விடக்கூடாது, ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா அவனை கொன்று அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இதை கேட்ட ஜேஸ் அந்த மர்மனார் தலையில் அடிக்கிறான். ஸோ இந்த மர்மனார் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து விழுந்துடுறான். ஸோ இப்போ இந்த போட்ல யாருமே இல்லை, ஸோ ஜெஸ் மட்டும் தான் தனியா இருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அதனால அந்த போட்டோட எச்சில் நின்று ஜெஸ் எட்டி பார்க்குறான். இப்போ பார்த்தா அவங்க 5 பேர் மாதிரியே இப்போ ஒரு 5 பேர் வந்து வராங்க. ஸோ அந்த 5 பேர்ல ஜெஸ் வந்து இருக்கா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இருக்கிற ஜெஸ்ஸை நம்ம ஜெஸ் 1 வச்சுக்கோம், இப்போ புதுசாக வந்துருக்க ஜெஸ்ஸை நம்ம ஜெஸ் 2 வச்சுக்கோம். ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து டைம் லூப், அதாவது வந்து கால சுழற்சி வந்து நடக்குது. ஸோ இப்போ ஜெஸ் 1க்கு இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து புரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த விட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா இப்போ புதுசாக வந்த செஸ் பற்றி இவங்களை பார்த்தா இன்னும் குழப்பம் ஏற்படும். ஸோ அதனால கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய ஏற்படும் சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லூப்ல புதுசாக வந்தவங்க ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போறாங்க. சரி பிரிஞ்சு போறப்ப விக்டர் வராரு. ஸோ இப்போ ஜெஸ் 1 சுற்றி இருக்கிற கடல் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கடலை பார்த்தீங்கன்னா வந்து டவுனியோட பணம் வந்து மறந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடல் பறவைகள் தின்னுட்டு இருக்கு. இந்த சமயத்தில் விக்டர் அந்த இடத்துக்கு வரான். ஸோ விக்டர் கிட்ட ஜெஸ் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இங்கே எதுக்கு மாதிரி என்ன நடந்துச்சோ அதான் சொல்றாங்க. ஸோ நீ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து இறந்து கிடந்திருந்த. ஸோ டவுனி ஷெல்லியும் யாரோ ஒரு மர்மன் அவர் வந்து கொண்டுட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். ஸோ இப்போ என்னன்னு தெரியல, என்னை மாதிரி இன்னொருத்தி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இருக்கா. ஸோ அதனால இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் 1 சொல்றான். அதுக்கு விக்டர் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா, ஸோ நீ வந்து நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜெஸ் இப்போ அவனுக்கு நான் வந்து காட்டுறேன். கடல்ல டவுனியோட பணத்தை வந்து காட்டுறான். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் டவுனியோட பணம் அந்த இடத்துல இல்லை, வெறும் கடல் பறவைகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால விக்டர் அவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் வந்து அவளை தடுத்து நிறுத்தி அவகிட்ட உண்மையாச்சுல ட்ரை பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் விக்டரை அவங்க இருக்க செவத்துல வந்து தள்ளி விடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா செவத்துல வந்து ஆணி இருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா விக்டரோட தலையில வந்து குத்திருச்சு. ஸோ இப்போ பயந்து போன ஜெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து போறாங்க. அந்த ரூம்ல போய் அழுகுறாங்க. ஸோ அழுகுறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் வந்துருக்கு. ஸோ அந்த பேப்பர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீ அவங்கள கொண்டுரு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஜெஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேருந்து இன்னொரு நியூ வந்து பேப்பர் எடுத்து ஸோ அதே எழுத்தை வந்து தான் எழுதுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங் ரெண்டு சேமா இருக்குது. ஸோ இதனால ஜெஸ் ரொம்பவுமே குழப்பமாயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு குழி மாதிரி இருக்கு. ஸோ அந்த குழியில ஒத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டாலர் வந்து இருக்குது. இப்போ ஜெஸ்ஸோட கழுத்துல இருக்கிற டாலரும் அந்த இடத்துல கீழே விழுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ வேற வழி தெரியாத ஜெஸ் 1 அங்கே இருக்கிற ஷார்ட் கன் எடுக்கிறா. ஸோ ஷார்ட் கன் எடுத்து அவன் அந்த இடத்துக்கு போறான். ஸோ போறப்ப இப்போ விக்டர் அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஜெஸ் 2 வந்து இருக்கா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விக்டர் வந்து கூட்டிட்டு போய் இப்போ வா நான் உனக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ அந்த இடத்துல 2 ஜெஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஜெஸ் 1 பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் 2 தலையில கையை வச்சு சுட்டுடான்னு பார்க்கறாங்க. இருந்தாலும் ஜெஸ் 1க்கு ஜெஸ் 2 கொள்றதுக்கான மனசு வந்து வரல. ஸோ இப்போ விக்டரோட தலையில ஆணி குத்துனால ரொம்ப டயர்டாகிறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் 1 வந்து அவங்ககிட்ட போய் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கா, ஸோ இதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இன்னொரு சமயத்தில் இன்னொரு புல்லட் சவுண்ட் வந்து கேட்குது. யாரோ பார்த்தீங்கன்னா யாரையும் சுட்டுருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜெஸ் 1 அந்த இடத்துல இருந்து ஓடி அங்கே இருக்க தேட்டருக்கு வந்து போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரேச் வந்து இறந்து கிடக்கான். ஸோ இப்போ இருக்க ஜெஸ்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும் அடுத்த அந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து டவுனி ஷெல்லியை தான் வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேரையும் சேவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகிறான். ஸோ இப்போ ஜெஸ் ஷெல்லியும் டவுனி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகிறான். கூட்டிட்டு போய் தாங்க இலக்கிற ஷார்ட் கன் அவங்க கையில கொடுத்து ஸோ நீ யாரை பார்த்தாலும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல இருந்து போகிறான். ஸோ போன கொஞ்ச நேரத்துலேயே டவுனி கிட்ட இருந்து யாரோ சுர சத்தம் கேட்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் திரும்பவும் வர்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த மர்ம நபர் இருக்கான். ஸோ இப்போ அந்த மர்ம நபர் தாங்கிட்ட இருக்கிற மாமூலே கழட்டுறான். ஸோ அது வேற யாரும் இல்லை, அதுவும் ஒரு ஜெஸ்ஸு தான். ஸோ இப்போ நம்ம கதையில் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஜெஸ்ஸை நம்ம ஜெஸ் 3ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யார் யார் விளையாட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷேலி, டவுனி, ஜெஸ் 1, ஜெஸ் 2, ஜெஸ் 3 இப்போ 3 பேர் விளையாட இருக்காங்க. மற்றபடி விக்டரும் கிரெட்ஸும் வந்து இறந்துட்டாங்க. ஸோ முகமுடி கட்டின ஜெஸ் 3க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எப்படியா ஷெல்லியும் டவுனியும் கொள்ளணும் மோடிக்கும் நோக்கத்திலே இருக்கா. ஜெஸ்ஸுக்கும் டவுனிக்கும் தெரியாது இவ்வளோ நேரம் அவங்க சொல்ற துரத்திட்டு இருந்த மர்ம நபரை ஜெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜெஸ் 3 கிட்ட நல்லாவே பழகுறாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் ஜெஸ் 3 ஷெல்லியும் டவுனியும் ஒரு ரூமை கூட்டி போறாங்க. ஸோ கூட்டி போய் ஷெல்லியை வந்து ஒரு கத்தியில குத்திடுறான். டவுனியும் பார்த்தீங்கன்னா வந்து கத்தியில குத்தி கொலை பண்றான். ஷெல்லியும் மட்டும் அந்த இடத்துல தப்பிச்சு மெதுவாக ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த சவுண்டு கேட்ட ஜெஸ் 1 அவளை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி வரப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஷெல்லியை வந்து மீட் பண்றான். ஸோ இப்போ ஷெல்லி பார்த்தீங்கன்னா நடந்து அந்த போட்டோட டாப்பிக்கே வந்து போயிடுறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல்லி இறந்து கிடக்காங்க. ஸோ இதை பார்த்து ஜெஸ் 1க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அவ கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாருமே உயிரோட இல்லை. இப்போ அந்த போட்டில் உயிரோட இருக்கிறது ஜெஸ் 1, ஜெஸ் 2, ஜெஸ் 3. ஸோ இந்த சமயத்தில் போட்டில் யாரும் சண்டை போடுற மாதிரி சத்தம் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஜெஸ் 1 வந்து எட்டி பார்க்கா. ஸோ அப்படி பார்க்குறப்ப
ரெண்டு ஜெஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது ஜெஸ் 2வும் ஜெஸ் 3யும். ஸோ இந்த சண்டையில ஜெஸ் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் 3 அடிச்சு அந்த கடல்ல தள்ளி விட்டுறாங்க. இப்போ அந்த போட்ல இருக்காரு வெறும் ஜெஸ் 1ம் ஜெஸ் 2 மட்டும்தான். இப்போ ஜெஸ் 2 அந்த போட்டோட வச்சு வந்து எட்டி பாக்குறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைம் லுப்ல அவங்க 5 பேர் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த ஜெஸ் 1ம் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஜெஸ் 1க்கு வந்து தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 2 டைம் லூப் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இதான் திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் 1 அப்போ உள்ள போறாங்க. உள்ள போய் டவுனியோட டெட் பாடியை அங்க இருந்த கடல்ல வீசிடுறாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த டெட் பாடியை தான் வந்து ஜெஸ் 1 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டவுனோட பிளட் எடுத்து ஸோ அந்த கண்ணாடியில கோ டு தேட்டர் எழுதுனது வேற யாரும் இல்ல, அதே ஜெஸ் 1 தான். ஸோ இப்போ லூப் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த போட்ல யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் 1 ஜெஸ் 2 இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு 5 பேர். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செஸ் இருக்கா. ஸோ இதனால இந்த ஜெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ் 4 சொல்லி வச்சுக்கோம். ஸோ இப்போ ஜெஸ் 1க்கு என்ன பண்ணே தெரில. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஷிப்போட கூட ஒன்று வந்து போறா. ஸோ அந்த கூட பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் கன் இருக்கு, ஷார்ட் கனுக்கான புல்லட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களால அவங்களை கொள்ள தேடிட்டு இருந்தா அந்த மர்மனவரோட ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு நம்ம முடியும் அந்த இடத்துல இருக்க ஜெஸ் 1 அந்த எல்லாத்தையும் போட்டு ஸோ அவங்க இருக்க 5 பேரையும் கொண்டுட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல தப்பிச்சு போகலாம்னு நினைக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜெஸ் 1 வந்து ஜெஸ் 3 மாறி இருக்காங்க. அதாவது இவ்வளவு நேரம் வந்து ஜெஸ் 3 தான் வந்து ஒரு மர்மனவராக இருந்தாங்க. இப்போ ஜெஸ் 1 ஜெஸ் 3யோட ஸ்டேஜுக்கு வந்து மாறிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் வந்து கொல்ற ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படியே ஜெஸ் 1 அங்க இருக்க 4 பேரையும் கொண்டுறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ் 4 மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கா. இப்போ ஜெஸ் 4 கையால ஜெஸ் 1 வந்து அடிபட்டு கடல்ல குதிச்சிடறா. இப்போ கடல்ல குதிச்ச ஜெஸ் 1 அங்க இருந்து கரை ஒதுங்கி ஸோ வீட்டுக்கே வந்துட்டா. இப்போ கரை ஒதுங்கின ஜெஸ் அங்க இருந்து வீட்டுக்கு போறா. ஸோ வீட்டுக்கு போய் ஜன்னல் வழியா பார்க்கலாம். ஸோ அவனோட பையனை வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு ஜெஸ் வந்து இருக்கா. ஸோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஜெஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா தன்னோட பையன் வந்து இங்கே கொட்டினாடிங்க இருக்காங்க. ஸோ அவனோட பையனை வந்து அடைச்சிட்றா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஜெஸ் தான். அதாவது ஜெஸ் வந்து இந்த ஹார்பருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நினைச்சோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஜெஸ்ஸுக்கு தன்னோட தவறு வந்து புரியுது. அதாவது தன்னோட பையனை வந்து ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால கோவப்பட்ட ஜெஸ் 1 என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற சுத்தியில் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஜெஸ்ஸை கொண்டுறாங்க. ஸோ இதை பார்த்த டவுனி தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போக ட்ரை பண்றாரு. இருந்தாலும் ஜெஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணி டாமி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த ஜெஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொலை பண்ண ஜெஸ்ஸை ஒரு லக்கேஜ்ல போட்டு ஸோ எங்கேயா டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தன்னோட பையனை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவனோட பையனை வீட்டுல தனியா விட்டு போக முடியாது. அப்படி போறப்ப டாமி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா கொலை பண்ணதா இப்பதான் பார்த்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெஸ் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. இருந்தாலும் டாமி அழுதுகிட்டே இருக்கான். இந்த சமயத்துல ஜெஸ்ஸோட கார்ல ஏதோ ஒரு பறவை வந்து அடிபட்டு செத்து போகுது. ஸோ அந்த பறவையை வந்து தூக்கி போடுறதுக்காக ஜெஸ் காரை விட்டு இறங்கி ஸோ அந்த பறவையை தூக்கி போடுறாங்க. ஸோ அதை தூக்கி போடுறப்ப அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அங்கேயே சிலம்பா நிற்காங்க. ஸோ பார்த்துட்டு அந்த பறவையை தூக்கி போடுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவை செத்து கிடக்குது. ஸோ அதாவது இப்போ ஜெஸ்ஸுக்கு வந்து புரியுது இன்னும் வந்து ரூப் வந்து முடியல, இது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் ஜெஸ் டாமியை கூட்டிட்டு அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. சாரி கார்ல போறப்ப அங்க இருக்க ஒரு லாரி மேலே அடிச்சு ஸோ அவங்க எல்லாம் செத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் இறந்து போயிருக்காங்க. அவனோட பையன் டாமி வந்து இறந்து கிடக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இறந்து போனதை இன்னொரு ஜெஸ் வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல செத்து கிடக்கிற ஜெஸ் வேற யார் ஜெஸ் இல்ல, அவங்க கொண்ட அதே ஜெஸ் தான். அதாவது இந்த கார் ஆக்சிடென்ட்ல அவங்க கார் டிக்கில இருந்த ஜெஸ் தான் அந்த இடத்துல இருக்கான். அந்த இடத்துல அவங்களோட பையன் இறந்து கிடக்கான். ஜெஸ் 1 மட்டும்தான் உயிரோட தப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் ஜெஸ் 1 பார்த்து கேட்குறாங்க நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜெஸ் நான் வந்து ஹார்பருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் 1 அந்த ஹார்பரில் விட்டுறாங்க. ஸோ இப்போ ஜெஸ் 1 மறுபடியும் கழிச்சு வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ மறுபடியும் வாங்க அந்த கடல் டிராவலுக்கு போகிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து முடியுது. ஸோ ஆக்சுவலாக இந்த திரைப்படத்தில் என்ன நடந்துச்சு ஸோ அதை இப்போ வந்து பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் வந்து அவனோட பையனை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்த இன்னொரு ஜெஸ் அவளை கொண்டுட்டு ஸோ அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தன்னோட பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகிறப்ப அந்த இடத்துல கார் ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அந்த ஜெஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கா. இப்போ அவனோட பையன் வந்து இறந்துருக்கான். இப்போ அவளுக்கு அந்த பையன் வேணும் அப்படின்னா அவள் திரும்பவும் டைம் லூப் ட்ராவல் வந்து பண்ணியாகணும். ஏன்னா இப்போ அவனோட பையன் டாமி வந்து இறந்துட்டான். இப்போ டாமி அவளுக்கு வந்து திரும்பி நான் வந்து கடந்த காலத்துக்கு போயாகணும். ஆனால் அவனால் கடந்த காலத்துக்கு போக முடியாது. ஸோ ஆனால் அவளுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்பருக்கு போனால் கிரட்சை வந்து மீட் பண்ணுவோம். கிரட்சோட சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு டூர் வந்து போவோம். ஸோ அந்த டூரில் இந்த மாதிரி நடந்து நம்ம நிறைய டைம் லூப் வந்து பார்ப்போம். ஸோ அந்த டைம் லூப்லேருந்து நம்ம வெளியே வந்து மறுபடியும் நம்மளோட வீட்டுக்கே வந்து வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ் வந்து கிரட்சோட உதவி மூலமாக மறுபடியும் வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கும் சந்தேகம் வரும். அதாவது இப்போ போகிற ஜெஸ்ஸுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ஒரு இடத்துல வந்து ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து
ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெஸ் வந்து அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப தூங்கியிருப்பா. தூங்கி எழுந்திரிச்சப்ப அவளுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல் வந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து வந்து அவன் ஷிப்புக்குள்ளே போகிறப்ப இந்த ஷிப்புக்கு வந்து ஆல்ரெடி வந்த மாதிரி வந்து தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதாவது தேஜாவு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஸோ ஆக்சுவலாக என்ன நினச்சப்பனா வந்து ஸோ இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஜெஸ் பார்த்தீங்கன்னா வந்து போட்டில் ட்ராவல் பண்ணி போகிறா. அவள் போகிறப்ப தூங்குறா. தூங்கி எந்திரிக்கிறப்ப அவளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துடுது. இப்போ வந்து ஒரு புது ஜெஸ்ஸாக தான் வந்து இருப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டைம் லூப் வந்து புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த புது ஜெஸ்டா வந்து மறுபடியும் உள்ளே போவா. ஸோ உள்ளே போகிறப்ப மறுபடியும் அந்த டைம் லூப் 3 வாட்டிக்கு நடக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஜெஸ்ஸுக்கு எல்லாம் புரிஞ்சு அவள் இன்னொரு ஜெஸ்ஸால் கொல்லப்பட்டு கடற்கரைக்கு வருவா. ஸோ கடற்கரைக்கு வந்த ஜெஸ்ஸு தன்னோட பயணம் காப்பாற்றுறதுக்காக பழைய ஜெஸ்ஸை கொண்டுட்டு அந்த இடத்துக்காக வருவா. ஸோ வந்த ஜெஸ்ஸு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தன்னோட பையனை கூட்டிட்டு கார் எடுத்துகிட்டு போவா. சரி கார் எடுத்து கூட்டிட்டு போகிறப்ப அவர் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்சிடென்ட் ஆனதுனால திரும்பவும் டாமி வந்து இறந்துட்டு இருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸு மறுபடியும் டைம் ட்ராவல் பண்றதுக்காக அந்த டைம் லூப் வந்து கிரியேட் பண்றதுக்காக மறுபடியும் அந்த ஹார்பருக்கு வந்து போயிட்டு இருப்பான். இப்படிதான் அந்த டைம் லூப் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே வந்து இருக்கும். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவள் டைம் லூப்புக்குள்ள போறப்ப ஸோ அந்த போட்ல வந்து தூங்கிடுறா. அதனால பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவள் ஒவ்வொரு வாட்டியும் டைம் லூப்புக்குள்ள போறப்ப புது மனுஷாவே போயிட்டு இருக்கா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டைம் லூப் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துருக்குது. ஸோ இப்படி டைம் லூப் வந்து திரும்ப தொடர்ந்து நடந்தனாலதான் நிறைய சொல்லி வந்து இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேப்பர்ல வந்து ஒரே கையெழுத்துகள் லெட்டர் நிறைய வந்துருக்குது. அது மட்டும் இல்லாம ஜேஸோட டாலர் அதிகமா அந்த இடத்துல இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜேஸ் வந்து ஒரு கடல் பறவை தூக்கி போட்டிருப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கடல் பறவைகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த டைம் லூப் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து வரலாம். அப்போனா வந்து ஜெஸ்ஸும் அவனோட பையன் வந்து டாமியே இறந்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய டாம் வந்து இறந்துருக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஏன் அதிக டாம் வந்து இறக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்து வரும். ஸோ எதுக்கு அந்த இடத்துல நிறைய டாம் வந்து இறக்கல அப்படின்னா வந்து ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லூப்போட எண்ட். ஸோ அந்த லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணாது பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸோட விருப்பம். அவன் பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஜெஸ் வேணாம் ஸோ அந்த பையன் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இருந்தாலும் ஜெஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லூப்பை நான் திரும்ப டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹார்பருக்கு போய் அந்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த இடத்துல நிறைய டைம் வந்து இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஷெல்லி ஆரம்பிச்சுன்னா நிறைய டைம் வந்து இறந்து அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வந்து இருக்கும். அதாவது அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து கிடக்கிற ஜெஸ் அது எப்படி பழைய ஜெஸ் தான் சொல்ற அப்படின்ட்டு. ஸோ நீங்க திரைப்படத்தை நல்லா பார்த்தாலே தெரியும். பழைய ஜெஸ் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா. அந்த டைம் லூப்ல வந்து ஆல்ரெடியே வந்த ஜெஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் போட்டிருப்பா. இப்போ இறந்து கிடக்கிற ஜெஸ் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஜெஸ்ஸோட ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது பழைய ஜெஸ் தான். இப்போ இருக்கிற ஜெஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் லூப்லேருந்து வந்த ஜெஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட விளக்கம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புரியாமலும் வந்து போயிருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த திரைப்படத்தை வந்து 1 டைம் பாருங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப என்னோட இந்த விளக்கத்தை வந்து பாருங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து இது வந்து விளக்கம் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த திரைப்பட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்பவே திங்க் பண்ண வைக்கும். ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா $12 மில்லியன் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் வசூல் பார்த்தீங்கன்னா வந்து $2 மில்லியன் கூட தாண்டலை. ஸோ இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்ல இல்லை. ஸோ இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த